நம்மளை சுற்றி காற்று நிரம்பி இருக்கிறது மாதிரி தான் கதைகளும் நிரம்பி இருக்குது. நம்மளை நோக்கி ஒருத்தவன் வரும்போது ரொம்ப சோகமா இருக்கிறான், இல்லை ரொம்ப ஆனந்தமா இருக்கிறான் அப்படின்னா, என்னப்பா என்னாச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்டு பாருங்களேன், உடனே அவனுடைய கதையை ஆரம்பிப்பான். இந்த கதைகள் நம்மளுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்துதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதில் முக்கியமான ஒரு வாழ்க்கை திறன், முக்கியமான ஒரு லைஃப் ஸ்கில் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அதுதான் அடாப்டபிலிட்டி. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை நாம மாற்றிக்கொள்ளும் போது வெற்றியானது நம்மை தேடி வருகிறது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆறு எப்பயுமே நேராக பயணிக்கிறதே கிடையாது. வளைஞ்சு நெளிஞ்சு மேடு பள்ளம் எல்லாத்தையும் தாண்டி தான் கடலை போய் அடையுது. ஒரு இளைஞன் என்ன பண்றான், ரொம்ப சோகமா இருக்கான். அந்த இளைஞனுக்கு இயற்கையாகவே நிறைய வேலைகள் செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். யார் எது கேட்டாலும் உடனே செய்வான். ஒரு நாள் அவன் ரொம்ப சோகமாக இருக்கான். அந்த சோகத்தோடு நடந்து போகும்போது எய்தாப்புல ஒரு துறவி நடந்து வரார். என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் எல்லாருக்காகவும் உழைக்கிறேன், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வெற்றி அடையவே முடியல அப்படின்னு நினைக்கிறார். நாளடைவில் இதெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடும் போல தோணுது அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, இந்த சின்ன வயசில் உனக்கு இவ்வளோ விரக்தியா அப்படின்னு சொல்லி அந்த துறவி என்ன செய்கிறாருன்னா, அந்த இளைஞனை பக்கத்தில் இருக்க ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மூங்கில் காட்டில் போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துடுறாரு. துறவி எதுவுமே பேசலை, அந்த பையன் எதுவுமே பேசலை. இங்கே நடக்கிறான், அங்கே நடக்கிறான், இங்கே போகிறான், அங்கே போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியாக உட்காந்து அந்த மரங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது, இந்த மரங்கள் ரொம்ப அழகாக ஆடுதில்ல அப்படிங்கிறாரு. ஆடுதா? வேற என்ன பார்க்குற அப்படின்னா, காற்று வேகமாக அடித்தா அது ஒரு மாதிரி ஆடுது, காற்று மெதுவாக அடித்தா அப்போ ஒரு மாதிரி ஆடுது அப்படின்னு சொல்கிறான். இதுதான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல வந்திருக்கேன். காற்று எப்பயுமே ஒரே வேகத்தில் அடிப்பதில்லை, பார்த்தியா? இந்த மூங்கில் மரமானது அப்படிதான். எவ்வளோ வேகம் அடித்தாலும் தன்னுடைய உடலை கொஞ்சம் வளைச்சு கொடுக்கும். அப்படி வளைச்சு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த காற்று எவ்வளோ வேகமாக அடித்தாலும் அதை ஒன்றுமே செய்யாது. மெதுவாக அடிக்கும் போது தன்னை மேல் நோக்கி அது எடுத்துகிட்டே போயிட்டுருக்கோம். இப்படி தான் நம்மளை அடிக்க 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 நம்ம அப்படியே நிற்கிறோம் அப்படின்னாக்கா அதனுடைய வலியானது ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீ வளைஞ்சு கொடு, கொஞ்சம் அதற்கேற்றாறு நீ மாற்றிக்கோ. அப்படி மாற்றின அப்படின்னாக்கா உனக்கு ரொம்பவே சந்தோஷமாகும், நீ விரும்பும் ஆனந்தம் ஒன்றை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறார். அவன் ரொம்ப சிரித்து சந்தோஷமாக திரும்பி தன்னோட வேலைக்கு போகிறான். அன்னைக்கு ஒரு கஷ்டம், அடுத்த நாள் ஒரு கஷ்டம், அடுத்த நாள் ஒரு கஷ்டம், ஆனால் எதுக்குமே தளரலை. ஏன் அப்படின்னா, எப்போ அந்த கஷ்டம் அவனை நோக்கி வருதோ ஒரு நிமிஷம் நிப்பாட்டி யோசிச்சு அதை வேறு கோணத்தில் மாற்றி அதை அந்த இடத்துல சரி செய்து அடுத்த நாள் பயணத்தை மேற்கொள்கிறான். இதுதான் இன்னைக்கு முக்கியமாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு லைஃப் ஸ்கில். குழந்தைகளுக்கு நாம் இது மாதிரி நிறைய கதைகளை சொல்லும்போது இயற்கையாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்மளை நோக்கி வந்தாலும் அதை நாம் திறம்பட எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க கையில் கிடைக்குது, எதுக்குமே அவங்க போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆயிடுது. ஆனால் அந்த சூழ்நிலையில் எது நமக்கு கிடைக்காது, எது நம்ம கைக்கு வரப்போகிறதில்ல அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ரொம்பவே துவண்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல நாம் இதே போன்ற கதைகளை சொல்லும்போது, சரி இன்னைக்கு தான் இப்படியாச்சு, நாளைக்கு சரி செய்துக்கலாம், நாளைக்கா பரவாயில்ல, நம்ம அடுத்த தடவை இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இன்னும் அழகானதாகவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாம் கதைகள் மூலியமாக அவங்களுக்கு சொல்லித்தரலாம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு நாம் பார்த்த லைஃப் ஸ்கில்லானது அடாப்டபிலிட்டி. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனிதர்களே நாம் கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் நம்மளுடைய வெற்றியானது நம்மை நோக்கி பயணப்படும். நன்றி.